ஜான் மில்டன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெட்ஸ் லேர்ன் அபவுட் ஜான் மில்டன் டுடே. Hi English literature aspirants. Today let's learn about John Milton. ஜான் மில்டன்ங்கிறவர் இங்கிலீஷ் இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள். நீங்கள் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவர் வெறும் கவிஞர் மட்டுமே கிடையாது, தன் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். 17வது நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பெரிய குழப்பம் நடக்குது. மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்குமான சண்டை. மில்டன் அந்த நேரத்தில் மக்களாட்சி பக்கம் நிற்கிறாரு. இவர் படித்தது கேம்பிரிட்ஜில். சின்ன வயசுலேயே இவருக்கு லாட்டின், க்ரீக், ஹீப்ரூன்னு எல்லா பாஷையும் அத்துப்படி. இவர் கவிதை எழுதணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த சமயம் நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை. இவர் எழுதின கட்டுரைகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக சுதந்திரத்துக்காக ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த நேரத்தில் இவருக்கு வந்த பெரிய கஷ்டம் என்னென்னா, இவருடைய கண் பார்வை குறைய ஆரம்பிக்குது. விடாமல் படித்து விடாமல் எழுதுனதுனால தன்னுடைய 40களோட ஆரம்பத்தில் இவர் முழுசாக பார்வை இழந்துடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் இவர் சோர்ந்து போகலை. நீங்கள் இவருடைய பாரடைஸ் லாஸ்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இவருடைய மாஸ்டர் பீஸ். பார்வையே தெரியாத ஒருத்தர் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய காவியத்தை உருவாக்கி அதை மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல எழுதி வச்சாருன்னா பாருங்களேன், அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கதையை சொல்லும்போது சாத்தான் ஏன் சொர்க்கத்தை விட்டு வெளியே வரான், ஏன் அவன் கடவுளுக்கு எதிராக போரிடுறான்னு ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்லியிருப்பார். சாத்தானை ஒரு வில்லனா மட்டும் பார்க்காம அவனோட போராட்டம், அவன் ஏன் அந்த வழியை தேர்ந்தெடுத்தான்னு ஒரு ஆழமான பார்வையை கொடுத்துருப்பாரு. இதனாலேயே மில்டன் சாத்தானுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாருன்னு கூட பல விவாதங்கள் அந்த காலத்தில் உண்டு. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தா ரொம்ப துயரமானது. 3 தூரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. முதல் மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வேறு சில பிரச்சனைகள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளனா, ஒரு சித்தாந்தவாதியாக தன் கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த காலத்தில் ஒருத்தர் பார்வையே இல்லாமல் தன் நாட்டு அரசியலில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு காட்டினது இவர் தான். கடைசியில் இவர் இறந்தப்போ இங்கிலாந்தில் ஒரு பெரிய அறிவாளி மறைஞ்சிட்டு தான் எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, மனித மனத்தோட ஆழத்தையும் சுதந்திரத்தோட அருமையையும் புரிஞ்சு வச்சுருந்த ஒரு மாபெரும் அறிவாளி. இவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்குன்னா, ஒரு மனுஷன் எப்படி தோல்விகளை தாண்டி தன் இலக்கை அடையணுங்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.